Hi everyone, we all are doing good and எல்லாரும் எப்படி இருக்கிற இன்னைக்கு ஒரு delicious and ஸ்பைசியான ரெசிபியை தாங்க நாங்கள் பார்க்க போகிறோம். டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இன்றைக்கி டெவில் எக் எப்படி செய்கிறேன்னு சொல்லி நாங்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னே நீங்கள் என்னோட சேனலுக்கு நியூ கமராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கனில் ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாயில் பண்ணி வச்சுக்கிற எக் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இந்த பாயில் பண்ணி வச்சுக்கிற எக் எல்லாம் பாருங்கள், இந்த ஷேப்புக்கு நாங்கள் சேஞ்ச் பண்ணிக்கொள்ளணும். எக்கை வந்து ஃப்ரை பண்ணும் பொழுது இதே ஷேப் தான் இருக்கணும்னு சொல்லி இல்லை, பட் வந்து ஈஸியாக இருக்கும் ஃப்ரை பண்ணுறதுக்கு. அந்த ஒரே ஒரு ரீசனுக்காக தான் நாங்கள் எப்படி ஷேப்பை வந்து சேஞ்ச் பண்ணிக்கொள்ளணும். நெக்ஸ்ட் ஆயில் நல்லா ஹாட் ஆகினதுக்கு அப்புறம் எங்களோட எக்ஸ் எல்லாம் நாங்கள் வச்சு ஃப்ரை பண்ணிக்கொள்ளணும். இந்த ஸ்டேஜில் வந்து பபிள்ஸ் எல்லாம் தெறிக்க பார்க்கும். ஸோ நாங்கள் லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கொள்ளணும். இப்படி லிட்டை க்ளோஸ் பண்ணி நாங்கள் ஃப்ரை பண்ணுறதால வந்து சேஃபாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் விஷயம் தாங்க, குயிக்காக ஃப்ரை ஆகிடும். இப்போ பாருங்கள், ஒரு சைட் நல்ல கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை ஆகிக்கிற. இப்போ நாங்கள் சைடை சேஞ்ச் பண்ணிக்கொண்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், டூ சைடுமே நல்லா ஃப்ரை ஆகி கோல்டன் கலரில் சேஞ்ச் ஆகிக்கிற. இப்போ எங்களுடைய எக் எல்லாம் ஃப்ரை ஆகி முடிஞ்சிங்க. இனி நாங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் தான் பார்க்க போகிறோம். நாங்கள் ஃப்ரை பண்ணி வச்சுக்கிற எக்ஸ் எல்லாம் வேறொரு டிஷ்க்கு வந்து நாங்கள் சேஞ்ச் பண்ணிக்கொள்ளணும். பிகாஸ் வந்து நாங்கள் அதே ஆயிலை இன்னொரு விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்க போகிறோம். எக் ரெடியாக வச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து இதுக்கு தேவையான டெவில் தான் நாங்கள் ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு எக் ஃப்ரை பண்ணின அதே ஆயிலில் நாங்கள் இன்னும் ஆயில் கொஞ்சம் கூட சேர்த்து கேப்சிகம் எல்லாம் ஃப்ரை பண்ணிக்கணும். இந்த ஸ்டேஜில் வந்து ஆயில் மீடியம் ஃப்ளேமில் தான் ஸ்டோவில் இருக்கணும். ஹை ஃப்ளேமில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் எங்களோட கேப்சிகம் அண்ட் ஆனியன்ஸ் எல்லாம் கருக பார்க்கும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் நாங்கள் ஸ்டவ் வச்சு இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். கேப்சிகம் எல்லாம் பாருங்கள் ஃப்ரை ஆகி கொண்டு வருவது. கோல்டன் கலருக்கு நாங்கள் வெயிட் பண்ணி கொண்டு இருக்க தேவையில்ல. இன்னும் ஒரு 1 minute மாதிரி எங்களோட கேப்சிகம் ஃப்ரை ரெடி ஆகிரும். ஓகே, கேப்சிகம் எல்லாம் ரெடி ஆகிருச்சு. நெக்ஸ்ட் அதே ஆயிலில் ஆனியன் எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நாங்கள் மீடியம் ஃப்ளேமில் தானே கேப்சிகம் எல்லாம் ஃப்ரை பண்ணோம். ஆயிலில் வந்து ஹாட்னஸ் குறைவாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் ஹாட்னஸை இந்த ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேமுக்கு வச்சு நெக்ஸ்ட் வந்து ஒரு 2-3 minutes மாதிரி மீடியம் ஃப்ளேமுக்கு நாங்கள் ஸ்டவ் சேஞ்ச் பண்ணிக்கொள்ளணும். பாருங்க, ஒரு 8 minutesக்கு அப்புறம் இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வருது. இன்னும் ஒரு 5 minutes வந்து எங்களோட ஆனியன் ஃப்ரை ரெடி ஆகிடும். ஆனியன் ஃப்ரைன்னு சொல்லும்போது மாசி சம்பல் இந்த ஸ்டேஜுக்கு இல்லாமல் அதை விட ஒரு 2 ஸ்டேஜ் மாதிரி குறைவாக தான் நாங்கள் இந்த ஆனியன்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணிக்கொள்ளணும். எங்களோட டெவிலுக்கு தேவையான ஆனியன்ஸ் ஆல்சோ ரெடி ஆகிருச்சிங்க. நெக்ஸ்ட் நாங்கள் ஆனியன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அந்த ஆயில் கூடவா அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் அதை குறைச்சிக்கணும். ஸோ நானும் இந்த ஸ்டேஜில் ஆயிலை வந்து குறைச்சி கொண்டிருக்கிறேன். அதுக்கு நாங்கள் டொமேட்டோ அண்ட் கரி லீவ்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். நான் இன்றைக்கி ரம்பா தாங்க யூஸ் பண்ணிக்கிறேன். இதை நார்மலாக வதக்கி
நெக்ஸ்ட் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் யூஸ் பண்ணுறேன். எப்பயும் போலவே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து இன்க்ரீடியன்ஸோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு செக் பண்ணிக்கொள்ளலாம். நான் வந்து tumeric பவுடர் யூஸ் பண்ணிக்கொண்டேன். அது வந்து ஒரு கோல்டன் கலர் வரதுக்கு தாங்க நான் எப்பயுமே யூஸ் பண்ணுவேன். இன்றைக்கும் அதே போல் தான் யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் தானுங்க, இந்த ஸ்டேஜ்லலாம் ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் நாங்கள் சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். எப்படி மிக்ஸ் பண்ண எங்களோட டெவலுக்கு நாங்கள் ஃப்ரை பண்ணி வச்சுக்கிற எக்ஸை வச்சு இன்னும் கொஞ்சமே மிக்ஸ் பண்ணிக்கணும். டேஸ்டி அண்ட் ஸ்பைஸியான எக் டெவல் ரெடிங்க. நாங்கள் எப்பயும் சாப்பிட்ற எக்ஸை விட இப்படி செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் நல்ல ஃபேவராக கூட இருக்குங்க. நீங்கள் என்னோடய சேனலுக்கு நியூ கமராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நான் அப்லோட் பண்ணுற நியூ வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கிட்டேயே குயிக்காக வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.